இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒன் டே டிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் கைட் பற்றி பார்க்க போகிறோம். இது நான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு கோடிங் ஷீட் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னால் இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு கோடிங் ஷீட் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months ஆச்சு ஆகும். ஏன்னா ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி தான் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். சும்மாவே என்னால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு இனிஷியல் வெர்ஷனாக நான் இந்த ஒரு டிஎஸ்சி கைட் கொடுத்துருக்கேன். இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட் ஆகும். இந்த கைடை வச்சு உங்களால் ஃபுல்லாக டிஎஸ்சி கற்றுக்க முடியாது. ஓரளவுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் அண்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த ஒரு கைடு இருக்கும். ஸோ நம்ம அந்த கைடுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு ப்ராப்ளம் கோடிங் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணோன்னா நம்ம ஒரு லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் பண்ணியாகணும். ஸோ அதுக்காக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ் தெரியும்னா ஓகே, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு தெரியலனா நான் வந்து ஒரு 4 லாங்குவேஜஸ் ஷேர் பண்ணுறேன். அதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பைத்தான். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு லாங்குவேஜ். ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். கற்றுக்கிறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டியூட்டோரியல். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜாவாவும் ஒரு சூப்பரான லாங்குவேஜ். அண்ட் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அப்புறம் C++ இருக்குது, அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டியூட்டோரியல் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ கீவேர்ட் சீட் ஷீட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த எல்லா லாங்குவேஜஸ்லையும் நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும்லாம் கிடையாது. டிஎஸ்சிக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ், அப்புறம் டேட்டா டைப்ஸ், இன்புட் அவுட்புட் எப்படி பண்ணுறது, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் இஃப் எல்ஸ், அப்புறம் லூப்ஸ், ஃபார் லூப், வைல் லூப் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸ், இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து லாஜிக் பில்ட் பண்ணுறது. பிகாஸ் நீங்கள் டிஎஸ்சி ப்ராப்ளம் எடுத்தோன்னே உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஈஸி ப்ராப்ளமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு லாஜிக் பில்ட் பண்ணுற மாதிரி பேசிக் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒரு 3 கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் ரிகர்ஷன், அப்புறம் ஸ்டார் பேட்டர்ன்ஸ். மேக்ஸில் வந்து நான் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாம் சால்வ் பண்ணலாம். அதை சால்வ் பண்ணுற லிங்க்கும் அதை கற்றுக்கிறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ரிகர்ஷன், இது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இதை பேஸ் பண்ணி அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் கிளியராக கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ அதில் ஒரு 5 ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஸ்டார் பேட்டர்ன்ஸ். இது வந்து ஒரு லாஜிக் பில்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் செட். ஸோ அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஸ்டெப் வந்து டிஎஸ்சியை கற்றுக்கிறது. டிஎஸ்சிக்குள்ளே இப்போ தான் போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎஸ்சி என்னென்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் டேட்டாவை எப்படி எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணுறது. அண்ட் அல்காரிதம்ஸ்னால் நம்ம இப்போ ஸ்டோர் பண்ண டேட்டாவை வச்சு எப்படி ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறது, அவ்வளோதான். அண்ட் எதுக்காக நம்ம இப்போ டிஎஸ்சி கற்றுக்கணும்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து டிஎஸ்சியை தான் ஃபில்டரிங் ரவுண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் இதை யூஸ் பண்ணுறப்ப நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து எலிமினேட் பண்ண முடியும் ஈஸியாக. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை கற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து கற்றுக்கிறதும் கஷ்டம். ஸோ அதனால் வந்து டெக் கம்பெனிஸ் வந்து இதை ஒரு ஃபில்டரிங் ரவுண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது கற்றுக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. அப்புறம் 2 டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒன்று லீனியர், இன்னொன்று நான் லீனியர். ஃபஸ்ட்டு நீங்கள் லீனியர் கற்றுக்கிட்டு தான் நெக்ஸ்ட் நான் லீனியர் போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் லீனியர் ஓரளவு ஈஸியாக இருக்கும், நான் லீனியர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் லீனியர் கற்றுக்கிட்டிங்கன்னா நான் லீனியர் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதுதான் லிஸ்ட் ஆஃப் அல்காரிதம்ஸ். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு டிஎஸ்சி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து ஆக்சுவல் டிஎஸ்சி ப்ராப்ளம் சால்விங்குள்ளே போகிறோம். 4th ஸ்டெப் வந்து அரேஸ் போகிறது. அரேன்றது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். இப்போ வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி அரேயில் வந்து ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ், நம்பராக இருக்கும், லெட்டராக இருக்கும், ஆர் ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப்பாக இருக்கும், அதை வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஒரே வேரியபிள் நேம்குள்ளே. அண்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். அது வந்து ஸ்டார்டிங் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். அண்ட் அதில் அரேஸில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் அரே வந்து ஃபிக்ஸ்டு சைஸ், ஆர்டர்டாக தான் இருக்கும், சேம் டேட்டா டைப்பில் இருக்கும்.
ஸோ அதனால் அரே வந்து ஓரளவு ஒரு பேசிக்கான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இதோடைய லிமிட்டேஷன்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு லிங்க்டு லிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி நான் இது நீங்கள் டிஎஸ்ஏ கற்றுக்கிறப்ப நீங்கள் இவ்வளோ கான்செப்ட்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு அரே பேசிக்காக நீங்கள் கற்றுக்கோங்க. அண்ட் அதில் நான் ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஈஸிலேருந்து மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ். இந்த ஒரு ப்ராப்ளம் வச்சு உங்களுக்கு 4 to 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை சால்வ் பண்ணுற லிங்க்கும் அதை கற்றுக்கிறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து ஸ்ட்ரிங்ஸும் அரே மாதிரி தான். இங்கே வந்து கேரக்டர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், டிஜிட், சிம்பிள்ஸ்னு நீங்கள் அந்த சென்டென்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இதுவும் அரே மாதிரி நம்ம வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கும் நான் ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டிஎஸ்ஏ கோடிங் ரவுண்டில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நான் ஏன் வந்து அரே அண்ட் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்துருக்கேன், லிங்க்டு லிஸ்ட், டேக், ட்ரீஸ், கிராஃப்லாம் கொடுக்கலனா, இப்போதைக்கு உங்களுக்கு 1 day தான் இருக்குது ப்ரிப்பரேஷனுக்குன்னா இது உங்களுக்கு பக்காவாக சூட் ஆகும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒரு 1 week 1 month டைம் இருக்குன்னா நீங்கள் லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூன்னு போகலாம். பட் ஒரு 1 dayல உங்களால் இவ்வளோ தான் கற்றுக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே டிஎஸ்ஏ கற்றுட்டு இருந்தீங்கன்னா ஓகே, இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. பட் இப்போ தான் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 0லேருந்து வராங்கன்னா இது அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு கைட். ஸோ அதனால தான் நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 day டிஎஸ்ஏ பிளான்னால இதை வச்சு உங்களால் டிஎஸ்ஏவை கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ண முடியாது. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டே 1க்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் லிங்க்டு லிஸ்ட், ஹேஷிங், ஸ்லைடிங் விண்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம். பேட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். லீட் கோட் ஸ்டுடியோ, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ப்ராப்ளம்லாம் சர்ச் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி நான் இன்னொரு மெயினான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 200-300 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் இல்லை. நான் வெறும் 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே நான் பிளேஸ் ஆகிட்டேன். உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருந்தாலே போதும். அதே மாதிரி லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே போதும். நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த மேக்ஸ், ரிகர்ஷன், அப்புறம் அந்த ஸ்டார் பேட்டர்ன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு லாஜிக் வந்து பில்ட் ஆகிரும். ஸோ இந்த 1 day கைடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் வேர்ஷன்ஸ்லாம் வேணும், 1 week 1 month வேர்ஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவோட ரீச்சை பொறுத்து தான் என்னால் வந்து ஃபர்தராக வந்து இதை டெவலப் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்க்கலாம்.